என்ன தெரியுமா? 28ஆம் வசனத்துல, அதே கலாத்தியர் 3ஆம் அத்தியாயத்துல, யூதன் என்றும் இல்லை, அதாவது ரேஷியல் டிஃபரன்ஸ் கிடையாது, இன வாரியான பாகுபாடு கிடையாது. நம்பர் 2, நோ ஸ்லேவ் ஆர் ஃப்ரீ, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, அதாவது நோ சோஷியல் டிஃபரன்ஸ் ஆர் டிஸ்டிங்ஷன், சமூக பாகுபாடுகள் கிடையாது. 3வது, நோ மேல் ஆர் ஃபீமேல், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அதாவது செக்ஷுவல் டிஃபரன்ஸ் கிடையாது, பாலின வேறுபாடு கிடையாது. என்ன அழகா! இதுக்கு மேல என்ன? இந்த 3க்குள்ள தானே வருது. ஆனா இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கிறது இந்த 3 தானே. உங்க சர்ச்சு இல்லை, நான் போன சர்ச்சுகளை பற்றி சொல்றேன். உங்க சர்ச்சு நல்லா இருக்கும். இந்த 3 தானே. நாடாரா, பிள்ளைமாரா, எஸ்டியா, எஸ்சியா, எஸ்எம்மா, நிறைய இருக்குமா அதுல? எஸ்சி, எஸ்டி, எஸ்எம்லாம் இருக்கோ தெரியல, என்னெல்லாமோ இருக்கு. காட்டுறீங்கல்ல, காட்டுறாங்கல்ல. நீங்க வேற என்கிட்ட சண்டை போட போறீங்க. உங்களை பிரசவ உணவு கூட்டா எங்களை போய் அக்யூஸ் பண்ணுறீங்க. காட்டுறாங்கல்ல, எல்லாம் உள்ள வந்துருச்சுல்ல. ரேஷியல் வந்துருச்சு, சோஷியல் வந்துருச்சு. அவன் என்ன ஸ்டேட்டஸ்? அவன் வெறும் எல்டிசியா, யூடிசியா, ஐஏஎஸ்ஸா? அவன் டைத் எவ்வளோ கொடுக்குறான்? 100 ரூபா கொடுக்குறானா, 10,000 ரூபா கொடுக்குறானா? 10,000 ரூபா கொடுக்குறான், பெருசாக தெரியுது நமக்கு. அவன் 1,00,000 10,000 கொடுக்குறான், இவன் 100 ரூபாயில 10 ரூபா கொடுக்குறான். கர்த்தருடைய பார்வை 2 ஒன்று தானே. பட் நம்ம பார்வை அப்படி இல்லையே. நம்ம பார்வை தான் வந்து கேட்ராக்ட் வந்திருக்க ஏற்கனவே. அதான் புற விழுந்துருச்சே. புற விழுந்த பிறகு அப்படிதான் தெரியும். ஒன்று புற விழலைன்னு சொன்னால் நம்ம டார்க் கிளாஸஸ் போட்டு, இல்லை ஜாண்டிஸ்ட் ஐஸு, காமால கண்ணுன்னு ஒன்று உண்டுல்ல, மஞ்ச காமால. பட் அந்த கண்ணுக்கு பேர் காமால கண்ணு. ஏதோ தமிழ் படித்த காலத்தில் இருக்குது இல்லை. இப்படித்தானே பார்க்குறோம் ஆட்களை, அப்படித்தானே நம்ம எடை போடுறோம். இப்போ ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அது இல்லை. அந்த இதை இங்கே அவர் மீன் பண்ணல. அவர் என்ன சொன்னார்னா, கிறிஸ்துவுக்கு முன்னால் அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் என்று வரும்பொழுது ஆணும் பெண்ணும் ஒன்று தான். பட் நம்ம சர்ச்சஸில் ட்ரீட்டட் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ். நம்முடைய திருச்சபைகளிலே பெண்கள் வந்து 2ஆம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? ஏன் அப்படி சொல்கிறேன்? சரி, ஒரு 52 வாரம் இருக்கு ஆராதனை, 52% சபையில் பெண்கள் தான் இல்லையா? பாஸ்டர் சொல்றாரு. ஏன்னா எம்எல்ஏ ஒரு பாட்டு பண்ணாங்க, அதில் நல்ல பாட்டு. ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்புவார். நான் சொன்னேன், அது பெண்கள் பரலோகத்தை நிரப்புவார்னு பாடி இருக்கணும் அவங்க. பெண்மணிகள் பரலோகத்தை சரி, அவங்களுக்கு 52 வாரத்தில் ஒரு வாரம் தான் கூட எவ்வளோ 10% கொடுக்கறது, ஒரு 5 வாரம் கொடுக்கறது. உபதேசிக்க தானே கூடாது, செய்தி கொடுக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு வெளிப்படுத்தல அவங்க சொல்லலாம். ஏன் சொல்லக்கூடாது? பாட்டாத நடத்தலாம்ல. நம்ம எல்லாம் சோலோயிஸ்ட் ஆகட்டும். பாஸ்டர் தான் துவக்க ஜெபம், பாஸ்டர் தான் பாடல் நடத்துவார், பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணுவார், பாஸ்டர் தான் ஆசீர்வாதம் கூறுவார். என்ன வேணா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். என்ன இதெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் கண்டிப்பா நடக்குது. இதெல்லாம் மாறணும். நல்ல பெண். ஏன்னா இந்தியாவில் நல்லா சொல்றது கவனிங்க, 50% மேல பெண்கள் கிறிஸ்தவர் அல்லாத பெண்கள். கிறிஸ்தவர் அல்லாத பெண்களை கிறிஸ்தவ பெண்கள் தான் சந்திக்க முடியும். கிராமத்துக்கு போய் பாருங்க, ஆண்கள்கிட்ட லேசா வந்து பேச மாட்டாங்க. அன்னைக்குள்ள கலாச்சாரம் இன்னும் இருக்கு. அவருக்கு பாவம், தண்ணி தாகம், சும்மா ஒரு கிணத்து ஓரத்தில் உட்கார்ந்தாரு. அது ஒரு லேடி வந்து தண்ணி இறைக்க வந்துச்சு. சும்மா கேஷுவலா எனக்கு கொஞ்சம் கொடுமான்னு சொன்னாரு. சீஷர்கள் வெளியிருந்து வந்து, இவர் என்ன ஒரு பொம்பளைட்ட பேசியிருக்காரு. நல்லா வசதி பாருங்க. They wondered that he was talking to a woman. அதான் அந்த யூதர்கள் ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே அநேக காரியங்களுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்,
நீர் என்னை ஒரு பெண்ணாக படைக்காததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இதெல்லாம் ஹிஸ்டரியில் பாருங்க, டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதான் இன்னும் நமக்கு இருக்கு. ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. இந்த எல்லா டிஃபரன்சஸ், ஹர்டில்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு the cross of Christ helps us. கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு உதவுகிறது. நம்ம ஒரே இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறபடியால் பரலோகத்திலும் பூமியிலும் இருக்கிற எல்லா பெயர் எழுதப்பட்ட குடும்பத்துல அந்த சர்வ சங்கடம், அதுக்கு பேரு சர்வ சங்கம், அதுல நம்ம சேர்ந்துட்டோம். ஏனென்றால் அவர் ஒரே இரத்தத்தினாலே எல்லாரையும் தோன்ற பண்ணி சாரி, ஒரு மனசுல வர்றதை சொல்லாம இருக்க முடியல. இந்த நாசரேத்து, நாகர்கோவில் அங்கெல்லாம் இருந்து சில கேஸுகள் வரும் வெள்ளூருக்கு, சிஎம்சிக்கு. ஏன்னா பிரதர் ஸ்டான்லி, சிஸ்டர் ஸ்டான்லினா இருக்காங்கன்னு வருவாங்க. வருவாங்கல்லம்மா, வருவாங்க. இங்கே வந்தால் பிளட்டு வேணும் அவங்களுக்கு, ஏதாவது ஒரு சர்ஜரினா பிளட்டு வேணும். அப்போ பிரதர் கொஞ்சம் பிளட்டு கொஞ்சம் ஒழுங்கு பண்ணுங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன், கிண்டல் அடிப்பேன். உங்களுக்கு நாடார் பிளட் வேணுமா? அப்படி நான் தைரியம் அடிக்கலாம், ஏன்னா நான் அடிச்சா அவங்க என்ன எதிர்க்க முடியாது. எந்த பிளட் வேணும்? சிரிப்பாங்க என்னை பார்த்து. நான் சொன்ன சிரிக்காதீங்க, அழுங்க. அங்க உங்களுக்கு நீங்க பெட்டிக்கிறீ நாடார் பிளட்டு, இங்க வந்து பிறகு கலப்படம் ஆயிருது. இங்க வந்து வேலூர்ல எஸ்சி பிளட் தானே உள்ள போகும். அது என்ன ஆகும் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஒரு டெலிகேட் பாயிண்ட் நான் டச் பண்றேன். பட் இங்க தான் நம்ம டச் பண்ணணும். என்ன வசதி? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். ஒரே ரத்தத்தினாலே அவர் எல்லாரையும் தோன்ற பண்ணி, எல்லா ரத்தமும் சிவப்பா தான் இருக்கு. அது என்ன சொல்றாரு பவுலு எபிரேயர் வாக்கியம், சர்வ சங்கடத்திற்கு சபைக்கு வருவீர்கள் இல்ல, வந்து சேர்ந்தீர்கள் இருக்கு. Not you will come, but you have come. இந்த டென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். வந்துட்டீங்கப்பாங்க, இனிமே என்னப்பா உங்களுக்கு கலரு? Life in Christ means identifying with the cross of Christ. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு என்றால் கிறிஸ்துவின் சிலுவையோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளுதல்.